ஒரு பவுலில் 75 கிராம் நெத்திலி கருவாடு ஆட் பண்ணிக்கோங்க. இதை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு ஊற விட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சது. இது கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். 15 நிமிஷம் கழித்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச கருவாடை ஒவ்வொன்றா இதில் போட்டுக்கலாம். இது நல்லா பெரட்டி விடுங்க. எல்லா சைடும் இது குக் ஆகணும். அப்போ தான் அவுட்டர் லேயர் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு கரண்டி யூஸ் பண்ணி எக்ஸஸ் ஆயிலை வடிகட்டிட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான நெத்திலி கருவாடு ஃப்ரை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.